ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஹோம் ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மீஷோ ஹால் தான் பார்க்க போறீங்க. மீஷோல இருந்துட்டு ரேண்டமா வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது ஒன் பை ஒன்னா உங்க கூட வந்துட்டு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன் நான். இந்த பாக்ஸ்ல தான் வந்துச்சு, இப்பதான் பிரிச்சு பார்த்துட்டேன் நான். நீங்க பாருங்க பாக்ஸ். இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஆர்கனைசர். இது மாதிரி தான் இருக்கும். இதுல வந்துட்டு 2-3 கலர்ஸ் இருக்கு. நான் கொஞ்சோண்டு வந்துட்டு கொஞ்சம் லார்ஜா பெருசா வரும்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு, குட்டியா இருக்கு. பாருங்க இப்படிதான் இருக்கும். பிளாஸ்டிக் தான் இது. நல்லா திக்கா இருக்கு பிளாஸ்டிக். 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல பாக்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கு. இந்த மாதிரி 2 பாக்ஸ் இருக்கு. 2 பாக்ஸுமே வந்துட்டு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுல வந்துட்டு ஏதாவது வந்து இயரிங்ஸ், அப்புறமா வந்துட்டு நம்ம ஜுவல்லரி, ஏதாவது நெயில் பாலிஷ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் பேண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுப்பேன். மேல வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ், அதாவது க்ரீம், சீரம் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. பட் இதுல வந்துட்டு ஒயிட் இருக்கு, அப்புறமா ப்ளூ இருக்கு, பிங்க் இருக்கு. சரி, எனக்கு வந்துட்டு பிளாக் தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் பிளாக் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்துட்டு விண்டோஸ் வந்துட்டு ஸ்கிரீன் போடுறதுக்கு வந்துட்டு ஆணி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் போடுறதுக்கு என்னால வந்துட்டு அந்த ராட் இல்லாம இருக்கு. அதனால ஸ்கிரீன் போடவே முடியல. அதனால வந்துட்டு ஸ்ப்ரிங் வாங்கியிருக்கேன். 2 சைட்லயும் ஆணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ்க்கு. இந்த மாதிரி ஸ்கிரீனுக்குள்ள மாட்டிட்டு இந்த ஆணியில வந்து 2 சைட்ல மாட்டலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் வந்துட்டு மீஷோல தான் வந்துச்சு, நேத்தா வந்துச்சு. நான் பிரிச்சு பார்த்துட்டேன் நானு. இந்த மாதிரி செட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. 3 விண்டோஸ் போடலாம், கர்டன்ஸ். இந்த மாதிரி நல்ல ஸ்ப்ரிங் இது, நம்ம இழுக்கலாம். இந்த மாதிரி இழுக்கலாம், இழுத்துட்டு போகலாம். ஸ்ப்ரிங் வந்துட்டு 2 சைட்லயும் ஆணி கொடுத்துருக்காங்க, ராட் கிடையாது. நான் இருக்கிறது வந்துட்டு ரெண்டல் ஹவுஸ் தான், அதனால வந்துட்டு ஓனா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் வந்துட்டு ஸ்ப்ரிங் வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. விண்டோஸ் இது வந்து கரெக்டா இருக்கும் விண்டோஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ த்ரெட் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. ஆனா ஒண்ணு வந்துட்டு உடைஞ்சு வந்திருக்கு, கால் வந்து உடைஞ்சிச்சு. நான் ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். ஆனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும்னு பார்த்தேன். எனக்கு இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கல, பிளாஸ்டிக்கா இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு பாருங்க, இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு ஒண்ணு நல்லா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க, பிங்க் கொடுத்துருக்காங்க. ஆனா பிங்க்ல வந்துட்டு உள்ள வந்து கால் உடைஞ்சு போய் போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, இந்த பென்குயினுக்கு வந்துட்டு கால் உடைஞ்சிச்சு, எல்லோ கலர் கால் உடைஞ்சு போட்டிருக்காங்க. இதை நான் ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். எனக்கு அவ்வளவா வந்துட்டு நல்லா இல்ல. பிளாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, அதனால ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். சரி, உங்ககிட்ட காட்டிடல, நீங்க ஒரு வேளை இந்த மாதிரி வாங்குறதா இருந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா இல்ல இது, நான் ரிட்டர்ன் தான் போட போறேன். இது 3மே வந்துட்டு நான் ரிட்டர்ன் தான் போட போறேன் இந்த ப்ராடக்ட். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டஸ்ட்பின் கார்பேஜ் பேக்ஸ் வாங்கியிருக்கேன். 2 வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 2 வந்துருக்கு, செட் ஆஃப் 2 வந்துருக்கு. வேஸ்டேஜ் குப்பை எல்லாம் போட்டுறதுக்கு வந்துட்டு கவர் வாங்கியிருக்கேன். 2 கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நல்லாவும் இருக்கு. ஒண்ணு வந்து நேற்று தான் பிரிச்சு பார்த்துட்டேன், ஒண்ணு நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கார்பேஜ் பேக். நேற்று வீடியோ எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸும் வந்துச்சு. சரி, இது இதுக்கு தனியா எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இதையும் சேர்த்து இந்த இந்த வீடியோலயே வந்துட்டு சேர்த்து ஆட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துச்சு, அதனால சரி மொத்தமா ஒரே வீடியோவா போட்டுடலாம் அப்படின்ட்டு. வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அதெல்லாம் ஒரே நாள் தான் எல்லாமே பண்ணேன் நானு. இப்பதான் வந்துச்சு எல்லாமே. நானே வந்துட்டு இப்பதான் பிரிச்சு பார்த்திருக்கேன் நானு. சரி, அது அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது இங்க இருக்கும் பேக்கேஜ் வந்து இப்படி இருக்கும்.
இது உள்ள ஒரு வாட்டர் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் ஆயில் ஸ்ப்ரே. இது வந்து ஒரிஜினல் கிளாஸ் தான். இது மாதிரி பபிள் டிராப்ல வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் தான். இது வந்து 250 ml 200 ml வந்து அவ்வளவுதான் பிடிக்கும். இது சும்மா வந்துட்டு நம்ம நிறைய ஊத்துறோம் இல்லையா, தோசைக்கு இதெல்லாம் வந்துட்டு ஊத்தும் போது எண்ணெய் நிறைய ஆயிடுது. அதனால வந்துட்டு தோசை இந்த மாதிரி வந்துட்டு மிளகா பொடி பருப்புங்கெல்லாம் வறுக்கும் போது வந்துட்டு லைட்டா ஸ்ப்ரே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணிட்ட பிறகு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இந்த மாதிரி உள்ள வந்து ஸ்பைக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அட்டாச் பண்ணணும்போ மூடி இப்படி இருக்கும். இதுல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மேல இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் தான். இது மட்டும்தான் வந்துட்டு கிளாஸ் பாட்டில் ஸ்ப்ரே பண்ணி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள வந்துட்டு சோப் பாக்ஸஸ் வாங்கிருக்கு. சோப் வந்துட்டு வச்சுக்கிற மாதிரி ஆர்கனைசர், சோப் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பாக்ஸஸ். சோப் மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டாங்க வீட்டுல பசங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிருக்கு. நார்மல் பிளாஸ்டிக் தான், ரொம்ப ஹை குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. நார்மல் பாக்ஸ் தான் சோப் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பாக்ஸ். நம்ம குளிச்சுட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த சோப்ல இருக்க தண்ணி எல்லாம் கீழே ஒழிவிடும். அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இல்லைன்னா அந்த சோப் வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஆயிடும் ஒரு மாதிரி. அதனால வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அதனால வந்துட்டு க்ளோஸ்டா வாங்கியிருக்கேன். குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஓகே. இந்த பிரைஸ்க்கு வந்துட்டு இது ஓகே. செட் ஆஃப் 4 வந்திருக்கு. இது ஒண்ணு, இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல ஒண்ணு, பிளாக் ஒண்ணு, கிரே ஒண்ணு. செட் ஆஃப் 4 பாக்ஸஸ் வந்திருக்கு. இதோட பிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து சைட்ல ஆட் பண்றேன். பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ் வாங்கியிருக்கேன், வேக்ஸ் கேண்டில்ஸ். இது வந்துட்டு 100 பீசஸ் இருக்கு. இதுல வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு 50 வந்து ஒயிட் கேண்டில்ஸ், 50 வந்து கலர் கேண்டில்ஸ் வாங்கியிருக்கேன், வேக்ஸ் கேண்டில்ஸ். 50 பீஸ் மொத்தம் வந்துட்டு 100 பீஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். வேக்ஸ் கேண்டில்ஸ் நம்ம கார்த்திகை தீபம்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு வச்சு ஏற்றுறது, வீட்டுல வந்து வச்சு ஏற்றுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஒரு 50 பீசஸ் வந்து கலர் கொடுத்துருக்காங்க, 50 பீசஸ் வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட், இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் கேண்டில்ஸ், வேக்ஸ் கேண்டில்ஸ். இது வந்து 50 பீசஸ் இருக்கு, இதுல நிறைய இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். இது 50 இருக்கு. இந்த கலர்லயும் 50 இருக்கு. நான் இப்போ ஓபன் பண்ணல, இது ஒன்று மட்டும் ஓபன் பண்ணி பார்த்தேன். ஓகே, நல்லாதான் இருக்கு. இது வந்து 100 பீஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல வந்துட்டு 100 பீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து ஷாம்பு பாட்டில்ஸ், அப்புறமா வந்து பேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிறதுக்காக ஆர்கனைசருக்காக வந்துட்டு வாங்கியிருக்கேன். நான் மெட்டல்ல வாங்கியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்ல வந்து பேக்கேஜிங் இருக்கு. பேக்கேஜிங் எல்லாம் இதுல வந்து நல்லாவே இருக்கு. நேத்து வந்ததுல மட்டும்தான் ஒன்னே ஒண்ணு வந்து உடஞ்சிருந்துச்சு. காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, அந்த பின் டியூன் வந்து டூத் பிரஷ் ஹோல்டர், அது மட்டும்தான் உடஞ்சிருந்தது. அது இன்னைக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நான் இன்னும் இது பார்க்கல, தான் வச்சது தவிர இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம செவுத்துல ஆணி அடிக்காம இருக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டுறது கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு இந்த மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க. நம்ம பேக் சைட்ல வந்துட்டு ஸ்டிக்கரை எடுத்துட்டு நம்ம செவுத்துல வந்துட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இந்த ஆர்கனைசர் வந்து இதுல வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். அப்படியே இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து செட் ஆஃப் 2 ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன் கார்னர்ல வைக்கிறதுக்காக. இது வந்து மெட்டல் தான், நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு ரெண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கார்னர் பீஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி வைக்கிற மாதிரி கார்னர் ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 2 வாங்கியிருக்கேன் நானு.
அதுக்குதான் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு 2 வந்துட்டு அட்டாச்மெண்ட் வரும். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வரும். இது 2 இந்த மாதிரி 2 வந்துட்டு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வரும். நம்ம அப்படியே செவுத்துல வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டு அப்படியே மாட்ட வேண்டியதுதான். ஆர்கனைஸ் இதுல வந்து ஷாம்பு பாட்டில் வந்துட்டு கண்டிஷனர், பேஸ்ட், இந்த மாதிரி பாத்ரூம் ஆர்கனைசர், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாதான் இருக்கு. மெட்டல் வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கு, இன்னொன்னு வந்துட்டு சின்னதா இருக்கு. ஆனா செட் ஆஃப் 2 தான் இது. நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஒண்ணு தவிர்த்து எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க வந்துட்டு இதோட உங்களுக்கு இதுல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வந்துட்டு இதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்றேன். நீங்க வேணுன்றவங்க வந்துட்டு செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். Until then, bye from Padma. Take care. Bye.